புதுச்சேரியில் 576 கோடி ரூபாய் செலவில் தலைமை செயலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த சட்டமன்ற கூட்டம் கட்டும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் 1.5 ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கான கோப்பில் தற்போது புதிய ஆளுநர் கைலாஷ்நாதன் கையெழுத்திட்டு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அடுத்த கட்டமாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதிக்காக கோப்பு அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என்றும் தெரிவித்தார். 576 கோடி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசோடு ஒருங்கிணைந்து மக்கள் பணிகளை செய்வதற்கான அத்தனை பணிகளையும் நம்முடைய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருப்பது வரவேற்புக்குரிய ஒன்றாகும், பாராட்டுக்குரிய ஒன்றாக கருதுகின்றோம். ஆக இனிமேல் அரசு தொய்வில்லாமல் அத்தனை காரியங்களும் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.